கொலை செய்ய வேண்டாம் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வலது கன்னத்தில் அறைபவருக்கு இன்னொரு கன்னத்தையும் நீங்கள் திருப்பி காட்ட வேண்டும் என்று. இந்த பழைய கட்டளைகளை கடைப்பிடிப்பது எளிதா அல்லது இயேசு கூறிய கட்டளைகளை கடைப்பிடிப்பது எளிதா? எது எளிது அப்படின்னு பார்க்குற பொழுது பழசு இன்னும் எளிதாக நமக்கு தெரியும். இயேசு சொல்வது கடைப்பிடிப்பது இன்னும் மிக கடினமானது. காரணம், அந்த கட்டளைகளை இயேசு இன்னும் கூர்மையாக்குகின்றார். கொலை செய்யாமல் இருக்க முடியும், ஆனால் ஒரு கன்னத்தில் அறிபவனுக்கு இன்னொரு கன்னத்தை காட்டுவது கொஞ்சம் கடினம்தான். அதுபோலதான் பொய்யானை இடாமல் இருப்பது எளிது, ஆனால் நீங்கள் ஆணையிடவே வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், கடவுள் சத்தியமாக இந்த காரியத்தை நான் செய்யவில்லை என்று சொல்லுகிற பொழுது அவர் அந்த நேரத்தில் மட்டும் அவர் உண்மை பேசுபவராக தெரிகின்றார். அப்படி என்றால் மற்ற நேரங்களில் அவர் பொய் பேசுகிறார் என்று அர்த்தம். அப்படி என்றால் நீங்கள் பேசுவது எப்பொழுதும் உண்மையாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய விருப்பமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய பேச்சு ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் இருக்கட்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பிக்கின்றார்.